இது கொடிப்பிச்சி, அரைநெல்லிக்காய், இதுக்குள்ளே வந்து மாதுளை, கொஞ்சம் காஞ்சி போயிட்டு இப்போ தான் தழையுது. உள்ளே வந்து இது லெமன் செடி. லெமன் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது. லெமன் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வருது. அதே மாதிரி இது ஓமவல்லி, பெரிய நெல்லிக்காய், மாஞ்செடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. நேற்று நல்ல மழைனால கொஞ்சம் அது நல்ல செடிகளுக்கு நல்ல ஒரு சந்தோஷம். நல்ல மழை பெஞ்சிருக்கு நேற்று. இது சீதாப்பழ மரம் பக்கத்தில், காம்பவுண்ட் பக்கத்துலேயே இருக்குது. உள்ளேயே வேப்ப மரம் சின்னதாக வருது. கொஞ்சம் பெருசானோடனே எடுத்து வெளியில் வச்சுருவேன். இங்கே குப்பை மீன் இருக்குது. ரோஜா தான் எத்தனை வாங்கி வச்சாலும் காஞ்சி போயிடுது. கொஞ்சம் இது இல்லாமல் இருக்குது. மிச்சப்படி பிளான்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு தன்னை பிக்கப் பண்ணிக்குது. அதில் வந்து வெத்தலை இருக்குது. இதில் வந்து நான் வந்து உரம் தயாரித்து தான் வச்சுருக்கேன். மாட்டுச்சாணம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டது. அதை எடுத்துகிட்டு வந்து முரத்தில் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுட்டு காய்கறி குப்பையை பூரம் போட்டு வேப்பம் இலை நல்லா உருவி அதை பூரம் போட்டுட்டேன். இந்த காய்கறியோட அந்த பசுஞ்சாணமும் அந்த வேப்ப இலையும் நல்ல ஒரு குச்சி இருக்கனால அதை வச்சு நல்லா கலக்கி விட்டோம்னா நல்லா அது வந்து உரமாக ஆயிடும். இதை வந்து நல்லா செட்டான உடனே நல்லா கரைஞ்சிரும். சாணி வந்து கரைஞ்ச உடனே அதை வந்து நல்ல தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ இருக்குன்னா இது வாளி ஃபுல்லுமே தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கப்பில் வந்து எடுத்து ஒவ்வொரு செடிக்கும் நம்ம வந்து ஊற்றி விட்டோம்னா பூச்சிகள் தாக்காது. அதே சமயம் வேப்பம் இலை இருக்கனால அந்த அதுக்கு ஆன்டிபயோட்டிக் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதனுடைய வளர்ச்சிக்கு அந்த க்ரீன் தன்மைக்கு அது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். ஸோ இது ஊருக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஒரு பாதி மிச்சம் இருந்தது. அதை மூடி வச்சுட்டு போயிருந்தேன். திருப்பியும் அதை தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து ஊற்ற முடியும். நல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ஒரு மாட்டு சாணிங்கிறது நல்ல நிறைய குவான்டிட்டி கிடைக்கும்னால உரம் வந்து நல்ல லம்பாக நமக்கு கிடைக்கும். இதில் காய்கறி குப்பை டெய்லி உள்ளதை அதில் போட்டு அதோட அது வந்து கம்போஸ்ட் ஆகிடும். அப்போ அந்த உரம் வந்து தண்ணியாகவே நம்ம வந்து கொடுத்துடலாம். நம்ம இது கெட்டியாக இது பண்ணி காய்கறி குப்பையை தனியாக போட்டு அதில்